எம்பிபிஎஸ், பிடிஎஸ் படிப்புகளில் சேர்வதற்கான நீட் தேர்வுக்கு வழிகாட்டும் கருத்தரங்கம் சென்னையில் தினமலர் சார்பில் நடத்தப்பட்டது. +2 முடித்த மாணவர்கள் எம்பிபிஎஸ், பிடிஎஸ் படிப்பில் சேர நீட் தேர்வில் கட்டாயம் தேர்ச்சி பெற வேண்டும் என கடந்த ஆண்டு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. இதையடுத்து இந்த ஆண்டு நீட் தேர்வில் தேர்ச்சி பெறுவது எப்படி என்பது குறித்த வழிகாட்டல் கருத்தரங்கம் தினமலர் சார்பில் சென்னை வாணிமஹாலில் நடந்தது. கருத்தரங்கில் சிபிஎஸ்இயின் நிர்வாக குழு உறுப்பினர் ஜே. அஜித் பிரசாத் ஜெயின் நீட் தேர்வு குறித்து விளக்கமளித்தார். ஏராளமான மாணவர்களும் பெற்றோர்களும் கலந்து கொண்ட இந்த கருத்தரங்கில் நீட் தேர்வில் தேர்ச்சி பெறுவது எப்படி என்றும் மருத்துவ படிப்பு சேர்க்கைக்கான அப்ளிகேஷன் முதல் அட்மிஷன் வரை குறித்த விளக்கங்கள் அளிக்கப்பட்டன. கருத்தரங்கு முடிவில் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு தனித்தனியாக கேள்வி பதில் அமர்வு நடத்தப்பட்டது. மேலும் வல்லுநர்களின் வழிகாட்டுதல்களுடன் தேர்வுக்கான பாட விபரங்கள், மாதிரி வினாத்தாள் புத்தகங்கள் இலவசமாக வழங்கப்பட்டன. இதுகுறித்து மாணவி சுசன் கூறுகையில், மருத்துவ படிப்பு மட்டும் இல்லாமல் அனைத்து மேற்படிப்பு மீதும் தனக்கு இருந்த சந்தேகங்கள் தீர்ந்ததாக உற்சாகமாக தெரிவித்தார். நான் குட் ஷெப்பர்ட் ஸ்கூல் படிக்கிறேன். ஆக்சுவலி இந்த ப்ரோக்ராம் நான் மெடிக்கல் எனக்கு நீட் எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் இங்கே வந்தேன். எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. எனக்கு நீட் மட்டும் இல்லாமல் மெடிக்கல் தவிர்த்து மற்ற கோர்சஸும் ப்ளஸ் என்னென்ன பண்ணலான்னு எனக்கு இந்த இதில் ப்ரோக்ராமில் என்னால் தெரிஞ்சுக்க முடிஞ்சுது. மெடிக்கல் நீட் எக்ஸாம் பற்றி நிறையா எப்போ அப்ளிகேஷன் எப்படி ஃபில்அப் பண்ணணும், என்னெல்லாம் கொண்டு வரணும், எக்ஸாம் சென்டரில் என்னெல்லாம் நாட் அலவுடு, எப்படி எக்ஸாம் அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிறது இந்த சிபிஎஸ்இ போர்ட்லேருந்து ஒரு அதிகாரியும் இன்னும் 2 காலேஜஸ்லேருந்து 2 ப்ரொஃபஸர்ஸ் பேசினாங்க. எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது.